எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எங்கே நிற்கிறோன்னா, தக்கலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ மகாதேவர் திருக்கோவில் கேரளபுரம் என்கிற ஊரில் இருக்கிறது. இங்கே ஒரு சிறப்பு என்னென்னா, அதிசய விநாயகர் திருக்கோயில். 6 மாதம் வெள்ளையாகவும் 6 மாதம் கருப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு அதிசய நிறம் மாறும் விநாயகர் திருக்கோயில் தான் நிற்கிறோம். வாங்க நம்ம இப்போ காணொலிக்குள்ளே போகலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தின் சரித்திர புகழ் வாய்ந்த கேரளபுரம் மகாதேவர், அதாவது அதிசய விநாயகர் இருக்கக்கூடிய கோவிலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதிசய விநாயகரோட சிறப்பு பார்த்தோம்னா, தமிழ் மாதமான ஆவணி முதல் தை மாதம் வரை கருப்பு நிறத்திலும், மாசி மாதம் முதல் ஆடி மாதம் வரை வெள்ளை நிறத்திலும் நிறம் மாறும் அதிசய விநாயகர் இருக்கக்கூடிய கோவில் தான் இந்த கேரளபுரம் மகாதேவர் கோவில். இங்குள்ள மூலவரின் பெயர் வீர கேரளத்து மகாதேவர். கிபி 1317ஆம் ஆண்டு கல்வெட்டு இக்கோவில் வீர உதய மார்த்தாண்டவர்மாவின் கட்டுப்பாட்டில் இருந்ததை கூறும். கொல்ல வருடம் 952ஆம் ஆண்டு திருவிதாங்கூரை ஆட்சி செய்து வந்த கார்த்திகை திருநாள் பாலராமவர்மா தீர்த்த யாத்திரைக்காக ராமேஸ்வரம் சென்றபோது கடலில் குளிக்கும்போது ஒரு கல் தென்பட, அந்த கல் என்ன என்று பார்க்கும்போது விநாயகர் வடிவில் இருந்துள்ளது. அந்த விநாயகர் சிலையை கேரளபுரத்தில் வீட்டிருக்கும் மகாதேவர் கோவிலில் வைத்து வழிபட தீர்மானித்தார். சிவபக்தனான இலங்கையை ஆண்ட ராவணன் வைத்து வணங்கிய விநாயகர் சிலை என்றும், கடல் சீற்றத்தால் அந்த சிலை கடலில் மூழ்கியதாகவும், அது ராமேஸ்வரத்தில் கண்டெடுக்கப்பட்ட இந்த விநாயகர் சிலை என்றும் நம்பப்படுகிறது. இன்னொரு அதிசயம் என்னன்னா, இந்த சிலை நிறம் மாறும்போது இதன் பின்புறம் இருக்கக்கூடிய அரச மரத்தின் இலைகளும் நிறம் மாறுகிறது. விநாயகர் கருப்பு நிறத்தில் இருக்கும்போது இலைகள் கடும் பச்சையாகவும், விநாயகர் வெள்ளை நிறத்தில் மாறும்போது தளிர் நிறமாகவும் இலை மாறுகிறது. அதே போலவே இங்குள்ள கிணற்று நீரும் மாறுவதாகவும் கூறுகிறார்கள். இக்கோவில் வேணாட்டு அரசனின் சமாதி கோவில் என்றும், அதனால் மாசானமூர்த்தி கோவில் என்றும் இதனை அழைக்கிறார்கள். இக்கோவில் கருவறை, நந்தி மண்டபம், சுற்றாலை மண்டபம், பிரகாரம் என அற்புதமாக அமைக்கப்பட்டுள்ளது. கோவில் கருவறை வட்ட வடிவமான கேரள பாணியில் கட்டப்பட்டுள்ளது. மூலவர் வீர கேரளத்து மகாதேவர் லிங்க வடிவில் காட்சி தருகிறார். தெற்கே நடராசர், சிவகாமி பிரகாரத்தில் நின்றகோல விநாயகர், கங்காளமூர்த்தி, சுப்பிரமணியர், சாஸ்தா ஆகிய பரிவார சன்னதிகளும் இங்கு உண்டு. இக்கோவிலில் மாசி மாதம் அஸ்வதி நட்சத்திரம் தொடங்கி 10 நாட்கள் திருவிழா நடைபெறுகிறது. இக்கோவிலுக்கு 2 தேர்கள் உண்டு. அம்மன் தேரில் விநாயகரே வலம் வருகிறார். மேலும் பல கோவில்களை பற்றி தெரிஞ்சுக்க நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெரிட்டேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.